சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி வெற்றி சிறந்த தேவன் இன்றைக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சமாதானத்தை உண்டாக்கி வெற்றி சிறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்.
காத்து வருகிறவரே, எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை கொடூரங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காத்து வருகிறவரே, உமக்கு கோடி நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, உலகம் வெறுக்கும் போது பணம் இல்லைன்னா உலகம் வெறுக்கும், அழகு இல்லைன்னா உலகம் வெறுக்கும், திறமை இல்லைன்னா உலகம் வெறுக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா நம்மளை ஆண்டவர் நேசிப்பார். ஹல்லேலூயா. உலகம் நம்மளை வெறுக்கும் போது, மற்றவர்களால் தள்ளப்படும் போது ஆண்டவருடைய ஆறுதல் அப்படியே அணைச்சி, பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன நேரங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய கண்கள் சும்மாவே இருக்காது. ஹல்லேலூயா. கண்ணீர் நிறைந்திருக்கும். உலகம் வெறுக்கும், ஆனால் ஆண்டவரோ நம்மை அணைப்பார். ஹல்லேலூயா. நாம் கலங்கி நிற்கும் நேரங்களிலே நம்மை பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அணைக்கிறார். அணைக்கிற நேரம் தான் இந்த நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. எப்படி பிள்ளை அப்பா அடிச்சுட்டுன்னா அம்மாட்ட ஓடி வந்து ஊண்டு வந்து சேர்றது போல நீங்கள் எல்லாரும் இந்த உலகம் வெறுத்துட்டுப்பா, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி அம்மாவாகிய ஏசப்பாட்ட ஓடி வந்து சேருங்க. ஏசப்பா உங்களை தூக்கி அழாதடா கண்ணுன்னு சொல்லி உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு நேரம் இந்த நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் சொல்லுவோம், நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் சொல்லுவோம், நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரே நம் நம்பிக்கை, நம் கோட்டையும் துருகமும் கேடகமும்
நம்மை தப்புவிக்கிறவரும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவருமாயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமே. நீரே என் நம்பிக்கை, நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நீரே என் கேடகம், நீரே என் அரண், நீரே என் ஆதரவு, நீரே என் தேறுதல், நீரே என் தேற்றரவாளன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை செல்ல பிள்ளையாய் தத்தெடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், என் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீங்கள் உங்கள் ரத்தத்தினால நான் பிறந்தபடினாலே நான் உமக்கு செல்ல பிள்ளையப்பா. ஹல்லேலூயா. அப்பா கொஞ்சினதையே எங்களுக்கு தெரியாது, அம்மா கொஞ்சினதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவர் உங்களை செல்ல பிள்ளையாய் தத்தெடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை கொஞ்ச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவே அப்பான்னு கூப்பிட்டுட்டா போதும், அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எல்லாரும் அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி நாம் இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. நான் உமக்கு செல்ல பிள்ளை அல்லவோ, நீர் எனக்கு நல்ல தந்தை அல்லவோ, நான் உமக்கு செல்ல பிள்ளை அல்லவோ, நீர் எனக்கு நல்ல தந்தை அல்லவோ, உந்தன் மடியில் தவழ்ந்து உந்தன் நன்மை கலந்து, உந்தன் மடியில் தவழ்ந்து உந்தன் நன்மை கலந்து உம்மோடு உறவாடுவே, உமக்குள் நான் தினம் வாடுவே, உம்மோடு உறவாடுவே, உமக்குள் நான் தினம் வாடுவே,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களில் கண் ஆப்ரேஷனுக்காக நான் வந்தேன். அப்புறம் அது நிமித்தம் அப்புறம் அக்கா சொன்னாங்க, என்ற சகோதரி, நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்துருன்னு சொன்னாங்க. அப்போது நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஒரு 4 நாளில் முகம் கழுவக்கூடாது, பஞ்சை வச்சு தொடச்சிடணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், மூஞ்சில் தண்ணி வச்சு தொடச்சிட்டேன். இந்த கண் தெரியாமையே போயிடுச்சு. அக்காட்டும் நான் சொல்லலை, ஆண்டவரே இந்த கண் நான் சொன்னதை நான் கீழ்ப்படியில் நான் தொடச்சேன். ஆனாலும் என் தேவன் இந்த இடத்துல எனக்கு இந்த கண் வெளிச்சத்தை கொடுத்து நான் போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சாட்சியாக இந்த இடத்துல நிற்பேன் என்று சொன்னேன். அதே போல் 4 நாள் கழித்தது எனக்கு நல்ல கண் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அக்காட்ட சொன்னேன், அக்கா எனக்கு கண் நல்லா தெரியுது, நான் சொன்னேன் நீங்கள் பயந்துக்குவேன்னு சொல்லி போட்டு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படி சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்துக்கு நான் சாட்சியாக அந்த இடத்துல நிறுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நீர் மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. என்னை அநேகமாக என்னை பார்க்காத ஸ்பெஷலிஸ்ட்டே யாரும் கிடையாது. ஆனால் கடைசியில் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை கணவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாஸ்டர் தான் அடக்க ஆராதனை நடத்தணும், பாஸ்டர்கிட்ட போய் நான் உயிரோடு இருக்கும்போதே நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க, இவ்வளோ சீரியஸாக இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களேன்னு. கண்ணீரோடு வந்தேன், துக்கத்தோடு வந்தேன். அதிகாலை 4:30 மணி இருக்கும். ஆனால் ஊழியக்கார் வல்லமையோடு ஆவியில் நிரம்பி அதிகாலை 5 மணிக்கு கண்ணீரோடு பாரத்தோடு தலையில் கை வைத்து ஜெபித்தாங்க. அப்போ கூட பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், நான் பாஸ்டர் நான் என்னை இறந்துட்டேன்னா நல்ல ஒரு வல்லமையான ஒரு அடக்காரத்தை நீங்கள் தான் பாஸ்டர் நடத்தணும். அப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஒரு ஊழியத்தை செய்கிற மகளாக உங்களை வைப்பார், ஆயுசை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அதே போல் அந்த 5-6 நாட்களாக ஆகாரம் தண்ணி எதுவுமே எடுக்கலை. போயிருந்தால் ஐசியூவில் அட்மிட் பண்ணி கண்டிப்பாக 24 ஹவர்ஸில் டெத் ஆகிருக்கும். ஆனால் இங்கேருந்து ஜெபித்து விட்டு போகும்போது அந்த இரவில் கர்த்தர் நார்மலாக ஃபுட் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. போய் செக் பண்ணும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க சொல்லிட்டாங்க, மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது, இது ரெடி ஆகாது, 4 வருடம் 5 வருடம் கூட ஆகலான்னு சொல்லி, அதனால் எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோம், நீங்கள் உயிர் பழைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் திருப்பியும் நான் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்தேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று எழுதிக்கிறபடி இந்த நாளில் நான் ஜெபித்தபடி கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தா 1ஆம் தேதி ஆராதனையில் வருவேன் என்று சொன்னபடி கர்த்தர் இந்த நாளில் நல்ல ஜீவனோடு நல்ல சுகத்தோடு இந்த ஆராதனையில் பங்குகின்ற சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்தார். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே கடைசியிலே வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிரடையாக சில கட்டளைகள் இருந்தது, நமக்கு விரோதமாக சில கையெழுத்துகள் இருந்தது. அதை எல்லாவற்றையும் அது எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அடிக்கடி இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே ரீங்காரமாகிக் கொண்டே இருந்தது. சிலுவையிலே வெற்றி பெற்றார் என்று மட்டுமல்ல, வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். வெற்றி பெற்றார் அல்ல, வெற்றி சிறந்தார். அவர் பெற்ற அந்த வெற்றி சிறகடித்து பறந்து 5 கண்டங்களையும் இன்று வரை அசைத்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. சிலுவை என்ற போது அநேகருக்கு, உலகத்தாருக்கு அது எப்படி தெரியும்? ஒரு அவமானத்தின் சின்னமாய்,
ஒரு தோல்வியின் சின்னமாய், ஒரு உபத்திரவம், ஒரு பாடு, ஒரு வேதனையின் சின்னமாய் உலகம் முழுவதும் பார்க்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அது வேதனையின் சின்னம் அல்ல, உபத்திரவத்தின் சின்னம் அல்ல, வெற்றி சிறக்க பண்ணுகிற சின்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க செய்கிறதான அந்த சிலுவை, அந்த சிலுவையிலே இயேசு வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் அவர் எப்படி சிலுவையிலே வெற்றி சிறந்தாரோ அதே போல் நீங்களும் உங்களுடைய வெற்றி சிலுவையிலே வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உன்னுடைய வாழ்க்கையும் பாடுகளிலே வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன பாடுகளோடு கூட வந்திருக்கிறாயோ, என்ன ஒரு சிலுவையில் வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து இந்த காலவேளை சொல்லுகிறார், நான் வெற்றி சிறந்தது போல உன்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ படுகிற அந்த சிலுவை இம்மையில் வேணாம் போராட்டமாய் தெரியலாம், இம்மையில் வேணாம் உபத்திரவமாய் தெரியலாம், இம்மையில் வேணாம் பாடுகள் தெரியலாம். சிறக்கணும்னா பரலோகத்துலேயும் அந்த பாடுகளை ஆண்டவர் சிறக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதை கொண்டு வந்து நிறுத்தி, இதனால் இந்த பிள்ளையை நான் சிறக்க பண்ணுகிறேன் என்று சொல்லி உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். அருமையான தேவனுடைய மகளே, பாடுகளின் வழியாய் போய்கொண்டிருக்கிற மகளே, வேதனைகளின் வழியாய், கஷ்டத்தின் வழியாய், கண்ணீரின் வழியாய், ஒருவேளை இந்த பாடுகளெல்லாம் ஏன் ஆண்டவரை அறிந்த பின்பு ஏன் எனக்கு இந்த பாடுகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள் என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேம்மா. ஹல்லேலூயா. உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன். அந்த சிறப்பான அந்த பேர், அந்த சிறப்பு உனக்கு வேணுமென்றால் நீ சில சிலுவையை சுமக்கத்தான் செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் என்ன செய்தது? சிலுவையிலே அடித்த உடனே, எதற்கு சிலுவையிலே அடித்தது? இதோடு இவருடைய சாப்டரே க்ளோஸ் பண்ணிடணும். இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 பேர் தான் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒன்லி 3 years, ஒரு 3 வருஷம்தான் அவர் சுவிசேஷத்தை அறிவித்து மக்களுக்கு நல்லதை செய்து தன் பெயரை பெருமைப்படுத்தினார். 3 வருடங்கள் தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் அந்த 3 வருடங்கள் அவர் பட்ட பாடுகள் இன்று 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது, சிறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாட்டில் அல்ல, உலகத்தின் மூலை முடுக்குகள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி பேசாத நாடுகளே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி இருக்குமானால் கர்த்தர் உன்னுடைய பாடுகளையும் ஒரு நாள் பரலோகத்தின் வீதியிலே கொண்டு வந்து நிறுத்தி, தேவனும் தேவ தூதர்களும் உன்னுடைய பாடுகளை அவர்கள் சிறக்க பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஆமே. நாங்கள் சில சமயங்களில் சிலர் அட்ரஸ் பண்ணும்போது ஐயா சில சமயம் சொல்லுவாங்க, இன்னாருன்னு சொல்லும்போது எனக்கு தெரியலையே, அப்படியா யார், எந்த ஊர், எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் என்ன செய்வேன், கேட்பேன். உடனே ஐயா சொல்லுவாங்க, இப்படி குழந்தை இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, இப்படி அவங்க பிரச்சனையில் வந்தாங்க இல்லையா, பிரச்சனையை சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும்போது வா அவங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். இவ்வளோ பேர் கூட்டத்திலேயே உங்களுடைய பிரச்சனையை தான் ஹைலைட்டாக காமிச்சு என்ன செய்கிறோம், அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்துலேயும் அத்தனை பேர்லேயும் கர்த்தர் எதை அடையாளப்படுத்துவார் தெரியுமா? நீ பாடுகளின் வழியாய் கடந்து போனாய் அல்லவா, உன்னுடைய பாடுகளை ஹைலைட் பண்ணி, இந்த பிரச்சனையில இந்த மகா நடந்து ஜெயிச்சாலே அவா இவ தான் அப்படின்னு சொல்லி உன்னை ஐடென்டிஃபை பண்ணி காண்பிப்பார். ஹல்லேலூயா. எனவே நீ போகிற பாடுகள் எதற்கு மகளே? உன்னை வெற்றி சிறக்க பண்ண. நீ போய்கொண்டிருக்கிற பாடுகள் எதற்கு? உன்னை பேர் புகழாக்க. நீ போய்கொண்டிருக்கிற பாடுகள் எதற்கு? பரலோகத்தில் உன்னுடைய நாமத்தை சொல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தாராம். எனவே வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 33 வாசியுங்கள்.
அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தங்களின்படி ஆ, பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தள்ளினார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை தேவன் சிலுவையிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டவராயதான் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் பேதுரு இங்கே அதை சொல்லும்போது சொல்லுகிறார், வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டார். அவர் சிலுவையினாலே உயர்த்தப்பட்டார். மட்டுமல்ல, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இவர் பெற்ற வெற்றி என்ன? தேவனுடைய வலதுகரத்தினாலே பாதாளத்திலிருந்து உயர்த்தப்பட்டார். மட்டுமல்ல, பிதா அவரை ஆண்டவரும் அவரை இரட்சகரும் கிறிஸ்துவும் ஆக்கி தனது வலது பார்சத்திலே சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளினாலே அடைந்த வெற்றி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், வாசியுங்கள், மார்க் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 24, 26வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். ஹல்லேலூயா. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரம் என்ன? அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? யூதருக்கு ராஜாவாக உயர்த்தப்படும்படியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரம் என்ன? காரணம் என்ன? அவர் யூதருடைய ராஜாவாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இந்த பூமியிலே ஆட்சி செய்ய போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்பதின் முகாந்தரத்தினாலே தான் அவரை சிலுவையில் அறைந்து மேலே யாருக்கும் எழுதாத ஒரு வாக்கியத்தை எழுதி வைத்தார்கள். அன்றைக்கு இருக்க பிலாத்து அந்த நீதிபதி, அந்த மகாராஜா எழுதி வைத்தார், இவர்தான் வரப்போகிற யூதருடைய ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு அடைந்த வெற்றி என்ன? தேவன் வலதுகரத்தினாலே உயர்த்தி ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கி தனது சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் உட்கார வைத்தார். இயேசு அடைந்த சிலுவையின் வெற்றி என்ன? யூதருக்கு வரப்போகிற ராஜா என்று அவரை எழுதி வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், வாசியுங்கள், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். எனக்கு பின் செல்லாதவன் என்னுடைய சீசராய் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தது போல ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு சிலுவையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? வெற்றி சிறக்க. பாடுகளை அமிழ்த்தி போவதற்கல்ல, பாதாளத்திலே மூழ்கி போவதற்கல்ல, பிரச்சனையிலே மூழ்கி போவதற்கல்ல, வெற்றி சிறக்க பண்ண கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா அப்படி தான் ரொம்ப கவலையோட, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சிலுவையை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, நான் இதை எத்தனை நாளைக்கு சுமக்க, என்னையால் என் பாரத்துக்கு மிஞ்சின சிலுவையாக இருக்குது, வேதனை தாங்க முடியல ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் எனக்கு போய் இப்படி ஒரு சிலுவையை தரக்கூடாது. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தீங்கு செஞ்சேன், என் மேலே என்ன சாபம் தான் இருக்குது, அப்படி என்ன சாபம் என் மேலே இருக்குது ஆண்டவரே, இவ்வளவு பெரிய சிலுவையை கொடுத்துட்டீரே, நான் காலமெல்லாம் இதை சுமக்கணுமா, காலமெல்லாம் இதை வேதனையில் நான் சுமக்கணுமான்னு வேதனைப்பட்டு அப்படியே தூங்கிட்டாங்களாமா. அவங்களுக்கு ஒரு தரிசனம், அவங்க சிலுவையை அப்படியே சுமந்துட்டு போகிறாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து, அந்த அம்மாவும் எதிர்த்தாக்கில் ஒரு சிலுவையை சுமந்துட்டு வருது. அந்த அம்மா சொல்லுது,
என் சிலுவை இந்தாங்கம்மா இதை கொஞ்சம் வாங்கிக்கங்கன்னு இந்த அம்மா அந்த அம்மாட்ட கொடுக்குது. அந்த அம்மா அப்போ நானே என் சிலுவையை சுமக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் போன்ட்டு வந்து உடனே இந்த அம்மா திரும்பி வந்து ஒரு ரூம்பு இருக்குதாம்மா, அதில் ஒரு தூதன் நிற்கிறாரு. அந்த தூதன்கிட்ட போய் இந்த சிலுவையை அந்த அம்மா கூட தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி தந்தீங்க, இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த தூதன் சொன்னார், சரிம்மா அந்த ரூமில் நிறைய சிலுவை கிடக்கு, இதில் எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா சரி சரி நான் லேசானதாக பார்த்து எடுக்கிறேன், எனக்கு லேசான பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் கையில் கொடுத்துட்டு ஓடி போய் ஒவ்வொரு சிலுவையாக ரூமில் கிடக்கிற எல்லா சிலுவையும் தூக்கி தூக்கி பார்த்துச்சாமா. எதுவுமே இதால் என்ன செய்ய முடியாமா, தூக்கவே முடியலாம். கடைசியில் சொன்னிச்சாம்மா, இது எல்லாத்த விட உன்கிட்ட திருப்பி கொடுத்த இந்த சிலுவையே ஈஸியாக இருக்குது, இதையே கொடுப்பா அப்படின்னு தூக்கிட்டு வந்தா. இப்படி சொப்பனம் கண்டு விழித்து ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டதாம்மா. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பாடுகள் எனக்கு போதும் ஆண்டவரே, நான் இதிலே வெற்றி சிறக்க பண்ண எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய மகளே, உன்னை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ண உனக்கு தகுந்த அளவுக்கு கர்த்தர் அந்த பாடுகளை அனுமதித்திருக்கிறார். இது அமிழ்ந்து போவதற்கல்ல, இதில் நீ வெற்றி சிறக்க பண்ண போகிறாய். ஹல்லேலூயா. இதில் நீ வெற்றி சிறக்க பண்ண போகிறாய். அருமையான தேவனுடைய மகளே, ஆண்டவர் என்னை அழைக்கலையோ, ஆண்டவர் என்னோடு கூட பேசலையே, ஆண்டவர் என்னோடு கூட இல்லையோ என்று சொல்லி நீ கலங்காதே. சில பாடுகள் இதுதான் உன்னுடைய வெற்றிக்கு அடித்தளம், அஸ்திபாரம் என்பதை நீ மறந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன வெற்றி சிறந்தார்? முதலாவதாக நான் 3 காரியங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். சிலுவையிலே கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்தையும், எபேசியர் 2வது அதிகாரம் 13, 14 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாதபடிக்கு அடிக்கடி பிரச்சனைகள், சண்டைகள், உபத்திரவங்களில் வந்திருக்கிறீர்களோ, இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி வெற்றி சிறந்த தேவன் இன்றைக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சமாதானத்தை உண்டாக்கி வெற்றி சிறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூலோகத்தும் பரலோகத்துக்கும் ஒரு பிளவு இருந்தது. பூலோக வாசிகளுக்கும் பரலோக வாசிகளும் என்ன செய்ய முடியாது, ஒன்று சேரவே முடியாது. ஒரு பிளவு, தேவதூதர்களும் மனுஷர்களுக்கும் ஒரு பிளவு இருந்தது. அந்த பிளவை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலேயே தகர்த்து வெற்றி சிறந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை என்றாலே நேராக ஒரு கோடு, பிறகு பக்கவாட்டில் ஒரு கோடு. நேராக ஒரு கோடு எதை காண்பிக்கிறதுனா, இயேசுவுக்கும் நமக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு சமாதானம், ஒரு இணைப்பு. ஹல்லேலூயா. அதை காண்பிப்பது தான் நேர்கோடு. படுக்கையில் இருக்கிற அந்த கோடு எதை காண்பிக்கிறது என்றால், சக மனிதருக்குள்ளாய் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை உண்டாக்க, சகோதரருக்குள்ளே சமாதானம், குடும்பங்களிலே சமாதானம், உங்களுடைய சகோதரிகளுக்குள்ளே சமாதானம், இதை உண்டாக்கும்படியாகத்தான் அந்த சிலுவையின் அடையாளமே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார்? சமாதானத்தை உண்டாக்கி வெற்றி சிறந்தார். சீனா தேசத்திற்கு, சீனா ஒரு கம்யூனிஸ்ட் தேசம், அங்கே ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு ரொம்ப கஷ்டம். சீன தேசத்துக்கு மிஷினரிகள் இங்கேருந்து போனார்கள். போய் அங்கே இறங்கின உடனே அங்கே ஒரு கடையில் போய் நின்று ஜாமாங்க வாங்குறதுக்கு அவங்க போகும்போது அங்கே யாரையுமே தெரில, யார்கிட்ட பேச, எப்படி பேசன்னு அவங்க ரொம்ப கலங்கிட்டு இருக்கும்போது, பாஷையும் உங்களுக்கு என்னது வித்தியாசமாக இருக்கிறது. எனவே அவங்க இருக்கிறவங்க யாரையாவது கூப்பிடலான்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் சம்ட்டா அந்த கிறிஸ்டியன் மூலமாக இந்த என்ன செய்யலாம், நம்ம பாஷையை பேசி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த கடையில் இருக்கிற சகோதரி ஒரு பொருளை எடுப்பதற்காக கீழே குனிந்தார்களாம்.
அப்பொழுது அவர்கள் உள்ளே இருந்ததான அந்த சிலுவை அடையாளம் போட்டதான ஒரு செயின் கீழே தொங்குனதான். அதை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த சகோதரி படக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுவிட்டாங்களாம். இதை இவர் பார்த்து விட்டு உடனே நீங்கள் மறைமுகமான கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஆமாம், நான் மறைமுகமாக இயேசுவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னேன். இவங்க நாங்களும் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க பாஷை தெரியாட்டாலும் ஆக்ஷனில் பேசி சமாதானமாகி அது மூலமாக அங்கே தேவனுடைய சுவிசேஷத்தை ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சமாதானத்தின் சின்னம். சிலுவை உனக்காக வெற்றி சிறந்த சின்னம். சமாதானத்தை உண்டாக்கி உனக்காக வெற்றியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளையை பகையினால், பிரச்சனையினால், நீண்ட நாட்கள் போராட்டம், நீண்ட நாள் பகை, இதனால் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிலுவையிலே வெற்றி சிறந்த சமாதானத்தை உண்டாக்கினது போல உனக்கும் சமாதானத்தை உண்டாக்கி உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சிலுவையினாலே அவர் என்ன செய்தாராம்? ஏன் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்? வாசிப்போம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஏன் அவர் சிலுவையை சுமந்தார்? எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. சிலுவையில் என்ன 2வது ஒரு வெற்றி? முதல்ல ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தேடி தந்திருக்கிறார். 2வது சிலுவையில் ஆண்டவர் உனக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். என்ன வெற்றி தெரியுமா? சந்தோஷத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் தருகிற விதமான சந்தோஷம் அல்ல, ஆண்டவருடைய சந்தோஷம், விலையேற பெற்ற சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷமே இல்லையே, என்னமோ எனக்கு வெறுமையாக இருக்கிறது, என்னமோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவிப்பாக இருக்கிறது, சந்தோஷம் இல்லையே நினைக்கிறியா? தேவனுடைய சிலுவையை பற்றி தியானிக்க அவருடைய அன்பினாலே, சிலுவையின் அன்பினாலே நிறைந்து பார். தெய்வீக சந்தோஷம் உங்களை நிரப்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கொஞ்சம் நேரம் சினிமா தேட்டரில் போய் இருக்கும்போது ஜோக்கு பார்த்து அந்த சந்தோஷமா? அதெல்லாம் 5 நிமிஷத்தில் மறைஞ்சே போயிடும். நல்ல புது ட்ரெஸ் வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், அது ஒரே நாளையில் மறைஞ்சு போயிடும். புது வீடு கட்டினவுடனே ஒரு சந்தோஷம் வரும், அது 1 மாதத்தில் மறைஞ்சு போயிடும். உலகம் தர்ற சந்தோஷம்லாம் ஒரு லிமிட்டட் அந்த காலங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அது சந்தோஷம் என்ன செய்ய முடியாது. புது சேலையை உடுத்திட்டு ஒரு நாள் சந்தோஷமாக அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் என்ன செய்வீங்க? அடுத்த நாளும் அதே சொல்வீங்களா? அடுத்த நாள் இன்னொரு சேலை மேலே தான் என்ன செய்யும்? ஓ, இந்த கலர் நல்லா இருக்கே. ஆமாம், புது வீடு கட்டினாலும் அப்படித்தான். ஓ, இன்னொரு வீட்டை பார்க்கும்போது இந்த வீடு மாதிரி கட்டியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? வரும். உலகம் தர்ற சந்தோஷம் தாகத்தை உண்டாக்கும், அது உன்னுடைய தாகத்தை தீர்க்காது. தேவன் தருகிற சந்தோஷம் அது தாகம் தீர்க்கிறதான ஜீவ தண்ணீராகிய அது சந்தோஷம் உனக்குள்ளாக பொங்கி பொங்கி ஊறிக்கொண்டு எப்போ தேவ சமத்துக்கு வந்தாலும் ஆவியில் கொஞ்சம் நேரம் நிறைஞ்சிருங்க, உலக கவலையெல்லாம் மறைஞ்சிடும். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையின் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் தருகிற சந்தோஷம் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ரோமர் எழுதின புஸ்தகம் 14:17 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட சந்தோஷமாம். வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷம். அந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால உண்டாகும். அது எதை குறித்ததான சந்தோஷம்? தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம். ஹல்லேலூயா. பூமியின் ராஜ்யத்தின் சந்தோஷம் அல்ல, பூலோக சந்தோஷம் அல்ல, தேவ ராஜ்யத்தின் சந்தோஷம். அதை கத்து அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் பூமியில் இருக்கிற எல்லா சிலுவையையும் அவர் சகித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகளே, உனக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குது, அது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் சந்தோஷமும் நீதியும் சமாதானமும் உள்ள
அந்த ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை அரசாள போகிறார். நாமும் அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியை அரசாளுவோம். இந்த பூமியிலே துக்கம் இருக்காது, வருத்தம் இருக்காது, பாவம் இராது, கொடுமை இராது. கொடுமை இல்லாது, பாவம் இல்லாது, அநீதி இல்லாது, நிறைந்த சந்தோஷம், சமாதானமும் நீதியும் உள்ள ஒரு சந்தோஷம் நிறைந்த ராஜ்யம் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக சகலமும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கடல் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, வானம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, மலைகள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, பறவைகள் மிருகங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீயும் ஆயத்தமாகு. தேவனுடைய ராஜ்யம், நீதி உள்ள ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமுள்ள ஒரு ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் எந்த ராஜாக்கள் வந்தாலும் பூரண சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுக்க முடியாது. நான் வந்துட்டு அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன். எந்த ராஜ்யமும் இனி வருகிற ராஜ்யங்கள் எல்லாம் கொடுங்கோலான ராஜ்யங்கள் தான் வருகும். காரணம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறபடினாலே பிசாசு வெகுண்டெழுந்து கொடூரங்களை ஜனங்களுக்குள்ளாய் விதைத்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையாகிய நீயும் நானுமோ, ஓ தேவனுடைய ராஜ்யத்தையே நோக்கி கொண்டிரு. அந்த ராஜ்யம் நீதியான ராஜ்யம், அந்த ராஜ்யம் சமாதானமுள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யம் சந்தோஷத்துக்குரிய ராஜ்யம். ஹல்லேலூயா! அதை விசுவாசி. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போவேன். சங்கீதம் 27:13 வாசிங்க. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசிக்கிறபடினால தான் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா! சிலுவையை ஜெயிச்சு வந்திருக்கீங்க. பாடு வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? நன்மையை காண்பேன். ஹல்லேலூயா! எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிச்சயம் நன்மையை காண்பாய், நிச்சயம் நன்மையை காண்பாய். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்கே நன்மையை காண்பேன்? ஜீவனுள்ளோர் தேசத்தில். இது என்ன தேசம்? மரணம் அடைகிற தேசம். ஹல்லேலூயா! மரணம் நிறைந்த தேசம். ஆனால் இன்னொரு தேசம் இருக்கிறது, மரணத்தை பார்க்காத ஜீவனுள்ளோருடைய தேசம், நீதி உள்ள ஒரு தேசம், சந்தோஷம் நிறைந்த தேசம். அந்த தேசத்தில் எதை காண்பேன்? நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கலைன்னா என்ன செஞ்சிருவோம்? கெட்டு போயிடும். விசுவாசிக்கலைன்னா கெட்டு போயிடுவோம். விசுவாசிச்சா நன்மையை காண்பீர்கள். ஹல்லேலூயா! ஆமென். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மை காண்பேன். உலகம் தராத ஒரு சந்தோஷம், தேவன் தருகிற சந்தோஷம், துதியின் சந்தோஷம், தேவன் தருகிற சந்தோஷம், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தின் சந்தோஷம். ஹல்லேலூயா! D.L. மூடி தன்னுடைய 63வது வயதிலேயே அவர் மரித்து போனார். 63வது வயதிலே மரிக்கும் தருவாயிலே அவர் ஒரு தரிசனத்தை கண்டு அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து சொன்னாராம், நான் ஒரு பரிசுத்த நகரத்தை பார்க்கிறேன். எதை பார்க்கிறேன்? பரிசுத்த நகரத்தை பார்க்கிறேன். பாவம் இல்லாத ஒரு இடத்துல இருந்துட்டாலே ஒரு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா! ஆமாம். இந்த பூமியில் ஏன் சந்தோஷம் இல்லைன்னா, பூமி முழுவதும் எப்படி கிடக்கு? கொடுமையால் நிறைந்திருக்கு, பாவத்தினால் நிறைந்திருக்குது. எனவே இந்த பூமியில் சந்தோஷம் எல்லாம் நிரந்தரமே இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம் பாவமே இல்லாத பரிசுத்த ராஜ்யத்தின் சந்தோஷம். அந்த பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போகும்போதே எப்படி இருக்கும்? ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு நல்ல சூப்பராக அலங்கரிக்கப்பட்ட ஒரு பயங்கர ஒரு ஹோட்டல், அல்லாட்ட மின்னு லைட்டாக ரொம்ப பியூராக சுத்தமாக உள்ளே போன உடனே உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு ப்ளசண்ட், உங்களை அறியாதபடிக்கே ஒரு ப்ளசண்ட் வரும். சூப்பராக இருக்குது, உள்ளே வந்தாலே மகிமையாக இருக்குது. இதை காட்டலாம் 1000 மடங்கு பரலோகத்திலே தேவனுடைய மகிமை உள்ள நுழையும் போதே சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா! அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா! அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தாராம். 2:15 வாசிக்கும்போது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா! 1, இந்த உலகத்தில் சமாதான குலைச்சல். 2, இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லை. 3வது, இந்த உலகத்தில் துரைத்தனங்கள் இருக்கிறது, டாமினேஷன். மேலே உள்ளவன் கீழே உள்ளவனை அடிமைப்படுத்துகிறது, அந்த துரைத்தனங்கள். அப்புறம் என்னது?
கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். சில குடும்பங்களில் மாமியார் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சில குடும்பங்களில் மருமகள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் அதில் இருந்து கர்த்தர் நமக்கு வெற்றியை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்டதான் அதிகாரிகளிடத்திலே ஒரு டாமினேஷன் ஸ்பிரிட்னால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, ஒரு துரைத்தனத்தின் ஆவியினால் அமுக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, அல்லாவிட்டால் தள்ளப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, அல்லாவிட்டால் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, என்னுடைய குடும்பத்தில் இவங்களுடைய கண்ட்ரோலை என்னால் தாங்க முடியல, இவங்களுடைய டாமினேஷனை என்னால் தாங்க முடியல என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நான் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்து இருக்கிறேன். மகளே, நீ பயப்படாதே, இந்த டாமினேஷனிலிருந்து உனக்கு வெற்றி உண்டு. இந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்லேருந்து கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வெற்றியை கொடுத்து சர்வாதிகாரம் பண்ணுகிற இந்த ஆவிகளின் கிரிகள் எல்லாம் ஒரு நாளிலே நமக்கு கீழே அடங்கி போகும், நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலுவையில் 3 பேர் அடிக்கப்பட்டிருந்தாங்க. 3 பேரில் ஒருவர் பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து, எந்த காரணமுமே இல்லாமல் பொறாமையினால் அடித்து தொங்க விடப்பட்டிருந்தார். இன்னொருவர் பாவம் செய்து குற்றம் தீர்க்கப்பட்டு அடிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம செஞ்சதுக்கு இந்த பாடு வந்துருச்சு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த கஷ்டம், இந்த பாடு அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருவர் தொங்கி கொண்டு இருக்கிறார். இன்னொருவர், எனக்கு எப்படி இந்த கஷ்டம் வரலாம், இவருக்கே ஆண்டவருக்கே இவ்வளோ கஷ்டம், ஏன் ஆண்டவரை பார்த்து நிந்திக்கிறான், ஆண்டவரை பார்த்து கோபப்படுகிறான், கோபப்பட்டு கொண்டு நிந்தித்து கொண்டு ஒருவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒருவன் சிலுவையை நமக்கு வந்த கஷ்டம் நமக்கு வேணும், நம்ம செஞ்ச பாவத்துக்கு வேணும்தான்ற உணர்வோடு தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒருவர் எந்த கஷ்டமுமே இல்லை, எந்த பாவமே செய்யாமல் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இந்த 3 பேரிலே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே அவர் பூமியிலிருந்து எடுத்து உயரத்தில் வைத்து எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்தர்லே அவரை உயர்த்தினார். இன்னொருவர் உணர்வு கொஞ்சம் இருந்தது இல்லையா, நம்ம செஞ்சதுக்கு நம்ம என்னது படுறோம், கஷ்டப்படுறோம், சரிதான் அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுள்ள அந்த கல்லன் எந்த ஒரு கரையுமே செலுத்தாமல் டைரக்டாக எங்கே போயிட்டார், பரலோகத்துக்கு இயேசுவோடு கூட போயிட்டார். ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஒரு இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தப்பு செஞ்சுட்டா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனா, ஏதோ ஒரு கஷ்டம்னா, நம்ம தப்பு செஞ்சோமோன்னு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. தப்பு செஞ்சேன்னா, நான் செஞ்ச தப்புக்கு இது தேவைதான் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொன்னால் டைரெக்டாக டக்குன்னு ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சார், தூக்கி எடுத்துருவார். உலகத்திலேயே ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார், உலகத்திலேயே ரொம்ப லக்கியஸ்ட் பேசன் யாருன்னா இந்த கல்லன் தான், சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த கல்லன் தான். ஏன்னா அவன் ஞானஸ்தானம் எடுக்கலை, அவன் கண்ணீர் வடிக்கலை, சிலுவையை சுமக்கலை, அவன் என்ன பண்ணான், ஞானஸ்தான் ஆலயத்துக்கு வரல, காணிக்க போடலை, தசம பாகம் கொடுக்கல, எதுவுமே செய்யலை, நேராக என்ன பண்ணிட்டாரு, இயேசுவோடு கூடயே போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் கடைசி நிமிஷத்தில் கூட அந்த உணர்வுள்ள அந்த இருதயம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் புறக்கணியேன், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நான் சமீபமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நொறுங்குண்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பக்கத்தில் இயேசு நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவை பாடுகள் எல்லாம் இயேசு எப்படி ஜெயித்தார் தெரியுமா? அந்த சிலுவையில் அடிக்க போகிறாரு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன்னு எப்போவே சொல்லிட்டாரு, முதலையே சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம், இயேசு சிலுவை சுமக்க போகிறாருன்னு அர்த்தம். அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற. ஆனால் சிலுவையை சுமக்க போகிறோன்னு தெரிஞ்சு அதை எப்படி ஜெயம் எடுத்தார், அது எப்படி ஜெயம் எடுத்தார்னா,
சிலுவையை சுமக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அவர் போய் கெத்செமனை தோட்டத்திலே அழுது ஜெபித்தார். அல்லேலூயா. எப்படி ஜெயம் எடுத்தார்? சிலுவையை எப்படி ஜெயம் எடுத்தார்? ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. போராட்டத்தை, பாடுகளை எப்படி இயேசு ஜெயம் எடுத்தார்? எப்படி அவரால் தாங்கிக் கொள்ள முடியுது? அத்தனை அடிகள், பிஞ்சி உடம்பு. அவர் போல பரிசுத்தமாய் பிறந்தவர். நம்மளால் பாவத்தில் பிறந்தோம், ரஃபாக இருக்கிறோம் நம்முடைய சரீரம். அவர் பரிசுத்தத்தில் பிறந்தவர். அவர் சரீரம் மிகவும் மிருதுவான சரீரம். அவர் எப்படி அத்தனை அடிகள், அத்தனை சிலுவை, அத்தனை வேதனைகளை எப்படி அவர் தாங்கினார்? முன்னக்கூட்டி அதுக்காக என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆமாம், நீ பாடுகளிலே எப்படி வெற்றி சிறப்பாய்? ஜெபித்து தான் வெற்றி சிறக்க போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெத்செமனிலே போய், ஆண்டவரே நான் இப்படி ஒரு சிலுவையை சுமக்க போகிறேனே, ஐயோ இவ்வளோ பாவத்தெல்லாம் சுமக்க போகிறேனா, இவ்வளோ பாவமா, இவ்வளோ கொடுமையா, உலகத்தில் உள்ள அத்தனை பாவமும் ஒன்று போல வந்து நிற்கிது. அதனால் அதை நினைக்கும் போது இரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு வேர்வையெல்லாம் இரத்தமாய் மாறி அப்படி அவர் கதறும்போது, வேதனையில் இருக்கும்போது ஒரு தூதன் வந்து பலப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. நீ ஜெபிச்சின்னா பாடுகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு தூதன் வருவான். ஹல்லேலூயா. நீ பாடுகளை ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. சரீர வேதனைகளை தவித்து கொண்டிருக்கிறாயா? சரீரத்தில் வியாதியோடு கூட தவித்து கொண்டிருக்கிறாயா? ஜெபித்துப்பார் மகளே. ஜெபி, இன்னமும் ஜெபி. எழும்பு ஜெபி, காலை ஜெபி, மதியம் ஜெபி, ராத்திரி ஜெபி, இரவிலே எழுந்து ஜெபி. உனக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதன் உன்னை பலப்படுத்துவான். அந்த தூதனின் பலத்தினாலே நீ வேதனையை தாண்டி போவாய், நீ பாடுகளை தாண்டி போவாய். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்ததுக்கு காரணம் அவர் ஜெபித்து தூதனுடைய பலத்தினாலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா, நானும் ஆண்டவரே பாடுகளிலே வெற்றி சிறக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் எழும்பி நிற்போமா? நான் பாடுகளிலே வெற்றி சிறக்க பண்ணுகிறேன். வெற்றியிலே பரலோகத்திலே ஆண்டவர் உன்னுடைய பெயரை காண்பிச்சு, உன்னுடைய பெயரை சொல்லி, இந்த மகள் இந்த பாடுகளுக்குள் வந்தபடினாலே இதோ இவளுக்கு இந்த கிரீடத்தை கொடுக்கிறேன், இந்த மகள் இந்த சிலுவையை சுமந்தபடினாலே இதோ இவளுக்கு பொற்கிரீடம் கொடுக்கிறேன், இதோ இவளுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கிறேன், இதோ இவளுடைய நாமத்தை எழுதுகிறேன், இதோ இவளுடைய நெற்றியிலே இந்த நாமத்தை தரிக்கிறேன். ஒவ்வொன்றாய் 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 உனக்கு பரிசுகளை, உனக்கு மேன்மைகளை, உனக்கு புகழ்ச்சிகளை சூடிக்கொண்டே இருப்பார். அருமையான தேவனுடைய மகளே, சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். எல்லாரும் வாயை திறந்து, சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறார். சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு உனக்குள்ளே ஜீவிக்கிறார். சமாதானத்தை கொடுத்து வெற்றி சிறக்க பண்ணுவார். சந்தோஷத்தை கொடுத்து வெற்றி சிறக்க பண்ணுவார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அந்த வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் ஜெபி மகளே, ஜெபி. இயேசு ஜெபித்தாரே, நீயும் ஜெபி. இந்த பாடுகள் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, தாங்க முடியாத பாடுகள், தாங்க முடியாத வேதனைகள், நான் ஜெபிக்கிறேன். ஜெபி, இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி. தூதன் வந்து பலப்படுத்தும் வரை ஜெபி. தூதன் வந்து உன்னை பலப்படுத்துவார். அதனாலே பாடுகளை தாண்டுவாய், அதனாலே சிலுவையை ஜெயிப்பாய், அதனாலே சிலுவையை ஜெயிப்பாய். கர்த்தர் உன்னை முடிசூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை முடிசூட இருக்கிறார். உனக்கு நன்மையை காண்பிக்க இருக்கிறார், நன்மையை காண்பிக்க இருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு, சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நானும் இந்த பாடுகளிலே வெற்றி சிறக்க பண்ணுவேன். நானும் இந்த வியாதியிலே வெற்றி சிறக்க பண்ணுவேன். நானும் இந்த வேதனையை தாண்டி வருவேன். நானும் இந்த சிலுவையை தாண்டி வருவேன். ராபாலாரா காதா ராபாலாரா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை
ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.